இன்னைக்கு நம்ம ஒரு 100+ வாட்டர்மெலான் கப்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து இஃப்தாருக்கு கொடுக்கறதுக்காகவும் ப்ளஸ் வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம நெய்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ண போகிறோம். வாட்டர்மெலான் ஜூஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நான் என் டீம் கிட்ட சொல்லியிருந்தேன். நாங்கள் பண்ணித்தரோம், நீங்கள் உங்கள் கேக் ஆர்டர் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நியர்பையில் இருக்க ஷாப்புக்கு போயிட்டு வாட்டர்மெலான் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் நம்ம டீம் வந்து ஹெட் கேப் போட்டு ஏப்ரான் போட்டு நல்லா பக்காவாக ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. 2 ட்ரே எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலான் நல்லா வாஷ் பண்ணி 2ஆக கட் பண்ணி ஒருத்தங்க வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து அந்த தோல் மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணுறது ஒருத்தங்க பண்ணாங்க. ஃபைனலாக வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸ் எடுக்கிறது வந்து ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்க. லைக் வைஸ் மாற்றி மாற்றி பண்ணியாச்சு. நான் வந்து 2 வாட்டர்மெலான் வந்து வாங்கியிருந்தேன். நான் ஏதோ ஒரு கணக்குப்படி வாங்கியிருந்தேன். பட் அது டக்குன்னு காலி ஆயிடுச்சு. பாத்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா அரை பாத்திரம் தான் ஃபில் ஆயிருந்துச்சு. சரி கண்டிப்பாக இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து 2 வாட்டர்மெலான் எக்ஸ்ட்ரா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதையும் கடகடன்னு கட் பண்ணிட்டு ஜூஸ்லாம் எடுத்து பக்காவாக முடிச்சாச்சு. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் டீம் அக்கா வேற தோல் பார்த்ததையும் மாடு சாப்பிடுன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு கவரில் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி நீங்களும் இது மாதிரி ஒரு 100+ வாட்டர்மெலான் ஜூஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 பெரிய பழம் வந்து வாங்கிக்கோங்க. இதெல்லாம் கட் பண்ணிட்டு ஜூஸஸ் தான் எடுக்கும்போது ஒரு 100 பேருக்கு மேலேயே தாராளமாக குடிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஜூஸ் எல்லாத்தையும் ஒரு பெரிய கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. ஈவன் அதை கட் பண்ணும் போதுமே நல்ல அதோடைய அரோமா சூப்பராக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு சக்கரை மட்டும் ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கிட்டாங்க. கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மேலே புதினா போட்டிருக்காங்க. ஒரு 1 hour போல் நம்ம டீப் ஃப்ரீசரில் நல்லா செட் பண்ணி இஃப்தாருக்கு சில்லாக கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். டேடியும் ஈவினிங் போல் இஃப்தார் ப்ரேயருக்காக கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க. நியர்பையில் இருக்கவங்களுக்கு அப்புறம் ப்ளஸ் எங்கள் டீமுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு தனி பாத்திரத்தில் ஊற்றிட்டு ரிமைனிங் வந்து டாடி அவருக்கு தேவையானதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நைட்டு வரும்போது தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அவ்வளோ தூரம் விழுந்து எங்கள் டீம் அக்கா கலெக்ட் பண்ண அந்த தோலை வந்து நம்ம போட்டுட்டு போகணும்ல. அப்புறம் மாடு கண்டுபிடிச்சி மாட்டுக்கு போட்டுட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு எங்கள் டீம் ரெடி பண்ண வாட்டர்மெலான் ஜூஸ் வந்து பார்க்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.